அங்கிள், நாளைக்கு எலெக்ஷன் அப்படின்னா உங்க சப்போர்ட் யாருக்கா இருக்கும்? எல்லாரும் எதிர்பார்க்கறது விஜய் வருவாருன்னு. எனக்கும் அவர் வந்தால் கொஞ்சம் ஏன் எல்லாரும் எதிர்பார்க்குறாங்க? நல்லா எதிர்பார்க்குறாங்கன்னா, இப்போ இருக்கிறவங்க ஏற்கனவே இருந்தவங்க இப்போ இருக்கிறவங்க யாருமே மக்களுக்கு எதுவும் நல்லா செய்கிற மாதிரி தெரியல. எங்கே பார்த்தாலும் ஒரே கொலை, வழிப்பறி, செயின் ஸ்நாச்சிங்கு, தனியாக பொண்ணுங்க போனால் அவங்கள போய் கிண்டல் பண்ணுறது, கரெக்டாக பண்ணுறது, ட்ரெயினில் போய் பசங்க ரவுடித்தனம் பண்ணுறது, கத்தியெல்லாம் பண்ணுறது, இதெல்லாம் வந்து கவர்மெண்ட் இப்போ இருக்கிற அரசாங்கம் வந்து கண்டுக்கிற மாதிரி எனக்கு தெரியல. ஓகே. அதனால் புதுசாக யாராவது ஒருத்தர் நம்ம தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சராக வந்தாக்கா நல்லாயிருக்கும் அப்படின்னு ஒரு எண்ணம். அவங்க வந்தால் நல்லா பண்ணுவாங்கன்ற ஒரு நம்பிக்கையில் பார்க்க போனாக்கா விஜய் வந்தாக்கா கொஞ்சம் நல்லாயிருக்கும், நல்லா பண்ணுவாருன்ற ஒரு நம்பிக்கையில் நான் அவர் வந்தால் நல்லா இருக்கும்ன்றேன். சரி, இப்போ விஜய் வந்து சிஎம் ஆயிட்டாரு. இந்த விஷயத்தை அட்ரஸ் பண்ணணும் அப்படின்னா எந்த விஷயத்தை அட்ரஸ் பண்ணணும்? முதல்ல சட்டம் ஒழுங்குனால தான் எல்லாமே சரியாயிடும். தப்பு பண்ணால் தண்டனை கொடுத்தே ஆகணும். அது எவனாக இருந்தாலும் என்ன தப்பு பண்ணாலும் அதுக்கு உண்டான தண்டனை கொடுத்தே தரணும். மக்களுக்கு வந்து இந்த இலவசம் அதெல்லாம் வேணாம். ஏதோ குறிப்பிட்ட ஒரு ரேட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்க. இந்த பொருள் தான் பஸ்ஸுக்கு பார்க்குறியா, ஒரு பஸ்ஸுக்கு வந்து இந்த இலவச பஸ்ஸு அதெல்லாம் கூட தேவையில்லை. 10 ரூபா எங்கே வேணால் போய் இறங்கிக்கோ. 10 ரூபான்னா எல்லாருமே இல்லாதப்பட்டவங்க கூட அந்த 10 ரூபா வச்சுருப்பான் கையில். அதனால் அவன் எங்கே வேணால் போய் இறங்கிக்குவான். அவன் போகிற இடத்துக்கு போய் இறங்கிடுவான்.